ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நேரில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளினவைக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலம் போகுவாய். அவர் சத்தியம் உனக்கு பரிசெய்யும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாட்செடியின் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மடக்கி அமர்ந்த தண்ணீரின் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்மாவை தேட்டி தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையை நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும். அன்புள்ள ஆண்டவரே, கடந்த இரவில், கடந்த பகலிலே கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதமான வாழ்வுக்காக, பராமரிப்புக்காக, பாதுகாவலுக்காக, வியாதியிலிருந்து விடுதலைக்காக, சுகத்திற்காக, நல்ல செய்திக்காக, ஊதியத்திற்காக, பண வரவுக்காக, எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இந்த நாளை துவங்குகிறோம். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படியே எங்களை சூழ்ந்து இருக்கிற ஆவியானவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை சுமந்து வருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் நீங்குதையாம் வர வேண்டும். வல்லவரே, நல்லவரே, வர வேண்டும். நல்லவரே, வல்லவரே, வாரும் தூய ஆவியே, இதன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிரப்பி
நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணி நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். கைகளை உயர்த்தி, 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. எலும்புகளை நிலமுள்ளதாக மாற்றுகிற கர்த்தருடைய கரம் குணா இருந்த பெண்ணின் மேலே வைத்தது போல எங்க மீது வைப்பதாக என்று நான் செபிக்கிறோம். கூன் நிமிர வரைக்கும் அந்த கரத்தை நீங்க எடுக்கல. உழந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆவியானவர் இறங்கின பொழுது, கீழ்காற்றிலே பரிசுத்த ஆவியானவர் வந்த போது, பள்ளத்தாக்குகளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது, கர்த்தருடைய ஆவி இறங்கின பொழுது, எல்லா எலும்புகளும் இணைந்து தோளோடு தோல் சேர்ந்து, சதையோடு சதை சேர்ந்து, நாரோடு நார், நரம்போடு நரம்பு சேர்ந்து ஒரு பெரிய சேனையாய், கர்த்தருடைய சேனையாய் நின்றது. இன்றைக்கும் கர்த்தாவே, வியாதியோடு பலவீனத்தோடு நோயோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுக்காக நான் திறப்பில் நிற்கிறேன். திருமணமாகாத பிள்ளைகளுக்காக நான் திறப்பில் நிற்கிறேன். வேலையில்லாத பிள்ளைகளுக்காக நான் திறப்பில் நிற்கிறேன். கடனில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் திறப்பில் நிற்கிறேன். கர்த்தர் ஒரு வழியை அதிகாலை ஜெபத்திலே நீர் ஏற்படுத்தி தருவீரார். அநேக சாட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது, எனக்கு தெரியும். உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சாட்சியை இந்த நாளிலே நீர் ஏற்படுத்துவீரார். பலவீனத்திலே கர்த்தருடைய பலனும், எங்கள் சுகவீனத்திலே கர்த்தருடைய சுகமும் விளங்கட்டும். எங்கள் கண்ணீரை எல்லா துக்கத்தை எல்லாம் கர்த்தர் கண்டிப்பாக நீர் மாற்றுவீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நேற்று தினத்திலே நாம 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல 4 வசனங்களை வாசித்தோம். 4வது வசனத்தை நான் திரும்ப ஒரு முறை வாசிக்கிறேன், புதிதாக கேட்கிறவங்களுக்கு. அவளோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாய் வாங்கப்பட்டதே என்றான். அடுத்த வசனம், தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். பிரியமானவர்களே, நாம எங்க விழுந்தோம்? நேரடியா நான் வரேன். வெளிப்படத்துல நம்ம பார்க்கிறோம், நீங்க இப்ப இருக்கிற நிலைமை, நீங்க விழுந்து போயிருக்கிறீங்க. அந்த வசனம் நல்லா இருக்கும், நீங்க அதை எனக்கு தேடி அனுப்புங்க. நீ என்ன இடத்திலிருந்து விழுந்தா என்பதை நீ சோதித்து பார்க்க வேண்டும். ஏன் நம்ம ஜெபங்கள் சில நேரங்களில் கேட்கப்படவில்லைன்னா, நம்ம சில காரணங்களுக்காக நம்ம விழுந்து போயிருக்கிறோம். அதுவும் ஆழமான தண்ணீருக்குள்ளே விழுந்து கிடக்கிறோம். நீங்க பாருங்க, கையில கம்பு இருக்கு, கோடாரி அதனுடைய கம்பு, ஆனா அதனுடைய முனை கீழே இருக்கு. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கு. டிட்டாச்சபிள் லைஃப். கோடாரியும் கொம்பும் இணைந்திருந்தால்தான் அது ஒரு வேலைக்கு பயன்படும். அப்படி இணைந்திராத விட்டால் அது ஒன்றுத்துக்கும் பயன்படாது. கோடாரி வேறு, கோடாரி கம்பு வேறு, கோடாரி தலை வேறு என்று இருந்தால் யாருக்கும் இன்னும் பிரயோஜனம் இல்லை. முதலாவது,
நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, எந்த இடத்துல நாம் விழுந்தோம் என்பதை நாம விழித்திருந்து பார்த்து அந்த இடத்துல நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நாம் செபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இந்த இடத்துல விழுந்து போயிருக்கிறேன். சில ராஜ்யங்கள் விழுந்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம். தாவீதின் கூடாரம் விழுந்தது, சவுலின் கூடாரம் விழுந்தது, சாலோமோனின் கூடாரம் விழுந்தது, ராஜாக்களின் கூடாரங்கள் விழுந்தது. அப்போ ஒரு அரசாங்கமே விழுந்தது. எழுந்திருக்க முடியுமா அப்படின்னா, கர்த்தர் நினைச்சா அந்த குடும்பத்தை, அந்த நாட்டை, அந்த தேசத்தை, அந்த கூடாரத்தை அவர் எழுப்ப முடியும். ஆமென் சொல்லுங்க. எங்க விழுந்த லாசரு நிகழ்ச்சியை நீங்க பார்க்கலாம். அவனை எங்க வைத்தீங்க ஆண்டவருக்கு தெரியாதா? வந்து காண்பீங்க. அப்போ இடையில நிறைய சர்மன்லாம் நடக்குது. சொல்றாரு, விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பார். வாங்க போலாம். விழுந்த இடத்துல, வைக்கப்பட்ட இடத்துல நின்று ஆண்டவர் சொன்னார், லாசருவே வெளியே வா, வெளியே வா. நாம எந்த இடத்துல வைத்தோம், எந்த இடத்துல தொலைத்தோம், எந்த இடத்துல இழந்து கிடக்கிறோம் என்பதை நாம் அறிந்தாதான் நாம் திரும்ப எழுந்திருக்க பண்ண முடியும். கர்த்தர் நம்ம எழுந்திருக்க பண்ண முடியும். எழும்பு சீயோனே, சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். நிறைய இடத்துல கர்த்தர் எழுப்புகிறதை நம்ம பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டுல நிறைய இடங்களில நான் உங்களுக்கு சொல்லுவேன். இன்னைக்கு ஆவியானவர் சில இடங்களில அந்த சில குறிப்புகளை மாத்திரம் சொல்லி நம்ம ஜெபிக்க அவர் உந்துகிறார். Come on, get up my dear child. நீ வேதனையோடு கூட இருந்தது போதும், மன அழுத்தத்தோடு இருந்தது போதும், நடக்க முடியாமல் இருந்தது போதும், 38 வருடமாய் படுத்து கிடந்தது போதும். எழும்பு, எழும்பு. அவரை பார்த்து சொல்றாரு, அவன் ஆட்டுக்கால் மண்டபத்திலே அவன் படுத்து கிடக்கிறான். நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி பல நேரங்கள் வந்திருக்கிறார். அவனுக்குன்னு ஒரு ஏற்ற சமயம் வந்த பொழுது அவன் ஜெபிக்கனானோ, ஆண்டவரை விசுவாசிக்கலனாலும், அவன் அது முயற்சி எடுக்காம போய் தோற்று போனாலும் அவ்வளவுதான். இனி அவன் சொன்ன வார்த்தையிலேருந்து நான் சொல்றேன், இனி ஹோப் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை எழுப்பி கொண்டு போய் அல்லது தூக்கி கொண்டு போய் விடுகிறதுக்கு யாரும் இல்லை என்ற நிலை வந்தாலும் அந்த இடத்திலிருந்து, ஆமென் சொல்லுங்க, அந்த இடத்துல இருந்து அவனை எழுப்பி, ஆச்சரியம் பாருங்க, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, லாசருவே எழுந்து வெளியே வா. அந்த கல்லறையில் இருந்து ஒரு பிரேதம் எழும்பி வருகிறது. அவர் சொல்றது என்ன தெரியுமா? தட் இஸ் நாட் யுவர் பிளேஸ். நீ இருக்க வேண்டிய அது இடம் அல்ல. எலியாவை தட்டி எழுப்பி, ஐயா போதும்பா, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். என் வாழ்க்கையில கூட இப்போ சில நாட்களா நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஊழியம் என்பது சாதாரணம் அல்ல. பல எதிர்ப்புகள் மத்தியிலே நாம் பண்ண வேண்டும். அதே மாதிரி குடும்பம் என்பது சாதாரணம் அல்ல. இன்னைக்கு இருக்கிற குடும்பம்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குடும்பம் மாதிரி இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சமாதானமான குடும்பமாக இல்லை. எல்லார் வீடுகளிலும் ஏதாவது ஒரு வகையில குடும்பம் கூடாரம் விழுந்து கிடக்கிறது. எழுந்து கட்டவோ நமக்கு பலன் இல்லை. ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் பலவீனமா, அல்லது வேறு ரிலேஷன்ஷிப்ல மனைவி ஒரு பக்கம் பலவீனமா, அல்லது வேறு ரிலேஷன்ஷிப்ல, ஏன்னா நான் பாகுபாடு இல்லாம பேச விரும்புகிறேன். ஒருத்தருக்கு ஒரு சார்பாகவும் மற்றவருக்கு மற்ற சார்பாகவும் நான் பேச விரும்புகிறேன். நீ இருக்க வேண்டிய இடம் அதுல. திஸ் இஸ் நாட் யுவர் பிளேஸ். லாசருவை பார்த்து ஆண்டவர் பார்த்து எலியாவை பார்த்து சொல்லுகிறார், எழுந்துரு. தட்டி எழுப்புறான். தேவதூதன் தட்டி எழுப்புகிறான். கொஞ்சம் வேகமா தான். எழுந்துரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது.
ஏன் ஆண்டவர் பாருங்க, அவர் நம்ம எழுப்ப முயற்சி எடுத்துட்டாருன்னா கவனிங்க. யாக்கோபின் புத்திரர்கள் 17 பேரும் 10 பேரும் 11 பேர் 10 பேர் இன்ஃபேக்ட் யோசேப்பை ஒரு ஒரு பள்ளத்துல போட்டாங்க, தூக்கி போட்டாங்க. அவங்க என்னெல்லாம் அவனை கொலை பண்ணிடணும், அவன் அங்கேயே இருந்து சாகணும், அவ்வளவுதான், இனி வாழ்க்கை முடிஞ்சதுன்னு யோசேப்பு நினைத்திருக்கலாம். எந்த இடத்துல விழுந்தான் பாருங்க. தானியேல் எந்த இடத்துல விழுந்தான் அல்லது போடப்பட்டான். இன்னைக்கு நாம சில நேரங்களில நாமே தண்ணிக்குள்ள விழுந்து கிடக்கிறோம், அல்லது குகைக்குள்ள விழுந்து கிடக்கிறோம், அல்லது பாவத்துக்குள்ள விழுந்து கிடக்கிறோம், அல்லது பள்ளத்துக்குள்ள, வறுமைக்குள்ள, அல்லது வேதனைக்குள்ள, அல்லது பலவிதமான போராட்டங்களுக்குள்ள நாமே விழுந்து கிடக்கிறோம். சில நேரங்களில நம்ம பள்ளத்துல போடுறவங்க கூட்டத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 பேரும் அதுதான். இது இந்த ஆக்ஸ் இருக்குல்ல, அந்த ஆக்ஸை கொண்டு வந்தவங்க ரொம்ப சாதாரணமான ஆள் இல்லை, தேவ புத்திர பிள்ளைகள். கூடவே எலிசா இருக்கிறார். என்ன மாதிரி அற்புதம் பண்ணவர், எலியா விட 2 மடங்கு அற்புதம் பண்ணவர். அப்போ அந்த அசம்பாவிதம், அந்த ஆக்சிடென்ட் நிகழ்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா சில நேரங்களில ஆக்சிடென்டலா நம்ம சில காரியங்களில மாட்டிக்கொண்டு விழுந்து எழுந்திருக்க முடியாமல் அமிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த வேளையில அவர் கேட்கிறா, எங்கம்மா விழுந்தது அப்படின்னு கேட்டார். யோசேப்புக்கு அங்க ட்ரேடர்ஸ் வராங்க. பைபிள் அதானே சொல்லுது, வாணிபம் செய்கிறவர்கள் வராங்க, எகிப்து தேசத்துலேருந்து வராங்க, மீதியான் தேசத்துலேருந்து வராங்க. அவங்க சொல்கிறாங்க, ஏன் அவனை அப்படி பண்ணணும், இவனை வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பணமாக்க பார்க்குறாங்க. பிரியமானவர்களே, நான் சொல்கிறேன் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் 7 முறை விழுந்தாலும் அவர் எழுந்திருப்பார். அல்லேலூயா. நீங்கள் என்ன இடத்துல விழுந்தீங்கன்னு மட்டும் கொஞ்சம் நினைவுபடுத்தி ஆண்டவரிடத்துல சொல்லிட்டீங்கன்னா, ஆண்டவரே நான் விழுந்துட்டேன், அல்லது தள்ளப்பட்டேன், அல்லது என்னை பிடிச்சி அந்த இடத்துல என்னை வச்சுட்டாங்க, என்னால் எழுந்திருக்க முடியல, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லைன்னு சொன்னால் அங்கே என்ன செய்வதா? அடுத்த வசனம் சொல்கிறது, ஒரு கொம்பை வெட்டி அங்கே எரிந்தார். எரிய சொன்னான். அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். எது போட்டான்னா கொம்பு. கொம்புக்கு அந்த ஈர்ப்பு சக்தி கிடையாது. உங்களுக்கு தெரியும், நான் கண்டக்டிங் மெட்டீரியல், அது நல்லா தெரியும். ஆனா ஒரு விஷயத்தை கவனிங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சிம்பாலிக்கா ஒரு கொம்பை வெட்டி அந்த இடத்துல போடுறாரு. அது என்ன நடக்குதுன்னா, நான் இப்படி யூகிக்கிறேன், அந்த கொம்பு சரியா அந்த ஆக்ஸோடைய தலையில போய், அந்த ஆக்ஸுடைய அந்த கேப்ல போய் அந்த கொம்பு மாட்டி திரும்பவும் பயன்படுத்துகிற ஒரு கோடாரியாக அது மாறி இருக்கும் என்று நம்புகிறேன். கனெக்ஷன் விட்டு போச்சு, கட்டை வேற ஆயின் வேற மாறிடுச்சு. ஆனாலும் கச்சரங்க ஒரு கிரியை செய்கிற பொழுது, ஈவன் தோ மெட்டல் அண்ட் நான் மெட்டல், கண்டக்டிங் மெட்டீரியல் அண்ட் நான் கண்டக்டிங் மெட்டீரியலாக கூட இருக்கலாம், இரு துருவங்களாக இருக்கலாம், நார்த் போல் அண்ட் சவுத் போலாக இருக்கலாம். உங்க வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காது என்று நீங்க சொல்லி கொண்டிருக்கலாம். இல்லைங்க, அவங்க சவுத் போல் தாங்க, நான் நார்த் போலுங்க, இந்த காந்தம்
இப்படிதான் இருக்குமே தவிர இது ஒன்றோடு ஒன்று ஒட்டாது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய மிராக்கிள் என்ன தெரியுமா? எது நம்மால முடியாது என்று நினைக்கிறோமோ ஆச்சரியத்தை அவர் ஏற்படுத்துவார். அவன் என்ன செய்தான்? அதை மிதுக்க பண்ணினார். அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் கையை நீட்டி எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி இந்த அற்புதம் முடிகிறது. யூஸ்வலா இந்த அற்புதத்தை நான் எப்படி பேசுவேன்னா, கடன் வாங்கினவங்க படுற கஷ்டம், பாரோடு பீப்புள்ல கடன் வாங்கினவங்க படுற கஷ்டம், அப்படிதான் பேசுவேன். ஆனா இன்றைக்கு ஆவியானவர் வேறு 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 தலைப்புகளில நம்மோடு கூட இடைப்பட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, வீடு ரொம்ப நெருக்கமா இருக்கு, ஃபேமிலி பிரச்சனையோடு இருக்கு. நெருக்கத்தை விசாலமா மாற்றுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கார். ஆமென் சொல்லுங்க. சிலர் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் கூட இருப்பாங்க, பர்ஃபெக்டாக ஒரு வீடு இருக்காது, கஷ்டம். அல்லது ஒரு சின்ன வீடு மட்டும் வாங்கியிருப்பாங்க, 1 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் அல்லது 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்னா 3 பிள்ளைகள் இருப்பாங்க, அது போதாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அப்படி ஒரு நெருக்கத்தில் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு விசாலமான சமாதான தாபரங்களிலே நிலையான வாசஸ்தலங்களிலே வாழும்படி அவர் உதவி செய்வார். அது அப்படி கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். அதன் பிறகு 2வது நாம் பார்த்தோம், ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு 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 அழுகுரலை கேட்கிறோம், க்ரை. ஐயோ, நான் கடன் வாங்கி வந்தனே, நான் திருப்பி கொடுக்கணுமே. 2வது வார்த்தை என்னன்னா, நம்ம கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை, நம்ம எங்கெல்லாம் திருப்பி கொடுக்கணுமோ, எதெல்லாம் திருப்பணுமோ, நகை ஃபார் எக்ஸாம்பிள் பணம் 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடி ரூபாய், சில பேர் கூட எதெல்லாம் திருப்பணுமோ அதெல்லாம் கர்த்தர் திருப்ப பண்ணுவார். தாவீது ஒரு முறை கேட்கிறான், எல்லாம் எழுந்து போய் ஆண்டவரிடத்துல முழங்கால் படியிட்டு தாகோனை வைத்து அவன் வணங்கி அவன் கேட்கிறான், எப்பா நான் போறேன், நான் திருப்பி கொள்ளுவேனா அப்படின்னு கேட்டான். அதுக்கு கர்த்தர் சொன்னார், போ, எல்லாவற்றையும் திருப்பி கொள்வார். அவன் இருந்தது என்ன தெரியுமா? மனைவிகள், பிள்ளைகள், மாடு, ஆடு, ஒட்டகங்கள், அவனுடைய ஆஸ்திகள், அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாரையும் இழந்தான். பணங்கள் நிறைய பணம் வைத்திருந்தான், நிறைய கோல்டு சில்வர் எல்லாம் வச்சார். எல்லாவற்றையும் ஒரே இரவிலே கர்த்தர் திருப்பி கொள்ளும்படி செய்தார், ரெஸ்டோர் பண்ண. பிரியமானவர்களே, நிச்சயமாகவே நாம திருப்பி கொள்ளும்படியான கர்த்தர் செய்வார். எருவலாய் வாங்கினதெல்லாம் கர்த்தர் அவர் திரும்ப செலுத்தும்படி உதவி செய்வார். யோபு லைஃப் நான் திரும்ப சொல்ல முடியும். யோபுக்கு எப்படி இரட்டிப்பான ஆசீர்வாதம் வந்ததுன்னா, அப்படியே வானத்தை திறந்து அப்படிலாம் ஆண்டவர் கொடுக்கவில்லை. அவனை பார்க்க விசிட்டர்ஸ் வந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க. வந்தபொழுது அவங்க நிலைமையெல்லாம் அறிஞ்சு அவங்க எல்லா வீடுகளும் 10 வீடுகள் பிள்ளைகளுக்கு கட்டி வச்சிருந்தான், அவருக்கு ஒரு வீடு கட்டி வச்சிருந்தான். ஹெல்த் போச்சு, நிறைய இழப்புகள், அவனுடைய வாழ்க்கைய ஆதாரமே சீர்குலைந்து போச்சு. அதை கர்த்தர் எப்படி கட்டினா தெரியுமா? ப்ராக்டிக்கலா ஒவ்வொருவர்கள் வருகிற பொழுது கொஞ்சம் கொஞ்சம் ஜுவல்ஸ் எடுத்து வந்து, காயின்ஸ், கோல்டு காயின்ஸ் எடுத்து வந்து கொடுத்து அவன் லைஃப் அப்படியே லிஃப்ட் பண்ணாங்க. நான் சொல்றேன், நீங்க அறியாத இடத்துல இருந்து உங்களை கடனை அடைக்க ஒத்தாசை வரும், நீங்க திருப்பி கொள்ள ஒத்தாசை வரும். எப்படி வரும்? கேள்வியே கேட்காதீங்க. என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய மகத்தான ஒரு அற்புதம் செய்திருக்கிறேன். இந்த ஃபினான்ஷியலி நான் எதிர்பார்த்திராத ஒரு வழியில, இது வரைக்கும் என் கனவுல கூட கண்டிராத ஒரு வழியில
ஆண்டவர் தெரியும் எத்தனை கடன் இருக்கு. ஆண்டவர் எனக்கு என்னுடைய கடன் அவருக்கு தெரியும். இது இவனால் அடைக்க முடியுமா என்று தெரியும். நான் வாங்கின முகாந்தரம் அவருக்கு தெரியும். ஒருவேளை தவறே கூட நான் தவறாக கூட அது வாங்கி இருந்திருக்கலாம், கடன் வாங்கி இருந்திருக்கலாம். இவனால அடைக்க முடியாது. அடைத்தாலும் ஒருவேளை இவனுடைய எதிர்கால பிள்ளைகளுக்கு இது ஒண்ணுமே பிரயோஜனப்படாது என்று அறிந்துதான் ஆண்டவர் ஒரு வழி ஏற்படுத்தினார். அந்த வழி நான் விசுவாசத்தோடு காத்திருக்கிறேன். நிச்சயமாக அப்படி ஒரு வழியில எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வர காத்திருக்கிறது. வரபடியாக ஆண்டவர் அவர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்படி உங்களுக்கும் செய்வார். நீங்க நினைச்சு கூட பார்த்திராத வகையில் ஆண்டவர் உங்களுடைய கடன்களை அடைத்து இழந்ததை திரும்பவும் உங்கள் கைகளிலே கொடுப்பார். அது உங்கள் வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் கணவன் மனைவியாக இருக்கலாம், உங்கள் ஆஸ்தியாக இருக்கலாம், உங்கள் வீட்டு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், ஐயோ காணாம போச்சே, உங்கள் நிலம்புலன்களாக இருக்கலாம், உங்கள் வேலையாக இருக்கலாம், ஏதுவானாலும் சரி, எழுந்தது ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இங்கே தான் எழுந்துட்டேன், இங்கே தான் தொலைத்து போட்டேன், இங்கே தான் விழுந்தது. விழுந்ததை எடுத்து கொடுங்க ஆண்டவர். ஆண்டவர் இம்மீடியட்டா ஒரு மிராக்களை பண்ணி அதை எடுக்கும்படி கிருபை பண்ணலாம். ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மங்கள வார்த்தைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எந்த இடத்துல விழுந்தோம், என்ன எந்த இடத்துல நாங்கள் எழுந்தோம் என்றெல்லாம் புரிந்து கொள்கிற புரிதலை கர்த்தர் கொடுத்திட உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு விழுந்து கிடக்கிற எல்லா கூடாரங்களையும் நீர் எழுப்பி நிற்க வைக்கிறது. எல்லா வேலைகளிலும் விழுந்து கிடக்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய கரம் இருந்து அந்த வேலைக்கான ஆசீர்வாதத்தை, உயர்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஈவன் மாறுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஐயோ, எப்படி என் வீட்டில் பிள்ளைகளோடு நான் இருப்பேன்? ஒரு விசாலமான வீட்டை கர்த்தர் கட்டி கொடுக்க போகிறார். உன் பிள்ளைகளுக்கான திருமண வாழ்க்கையை கர்த்தர் நிர்ணயித்து ஈசாக்கு தன் கூடாரத்தை கட்டினது போல, எரேபேக்காள் தன் கூடாரத்தை கட்டினி கூடார வாசியா இருந்தது போல கர்த்தர் உங்களை அப்படி ஒரு கூடார வாசியாக்க வைத்து உங்களை சிங்காரமா அலங்காரமா வைக்க போகிறார். எல்லா வியாதிகளும், எல்லா கேன்சர்களும், எல்லா எலும்பு சம்பந்தமான வியாதிகளும், டிஸ்க் கொலாப்ஸ் எல்லாம் மறைய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா ஆட்டிசம் மறைய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கண்களிலே காணப்படுகிற எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், நோய்களும் இயேசுவின் நாமத்தில் எல்லா வறுமைகளும் மறைய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண செய்ய போகிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே அவர்கள் விழுந்து போகிறத நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.